ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நான் க்ரோவா கார்டனில் பார்ட் 2 தான் விளையாட போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஏன்னா யாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணவே மாட்டேங்குது கைஸ். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா 33 வியூஸ் போயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா யாருமே லைக் போடல, யாருமே சப்ஸ்கிரைபும் பண்ணல கைஸ். ஸோ எல்லாம் மறக்காமல் எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி பார்ட் 2 பார்த்தா ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா இது ஸ்டோரேஜ் என் மொபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிருக்கு அந்த வீடியோ. ஸோ அது தெரியாமல் நான் பார்த்தீங்கன்னா இதனால இருந்தேன். ஸோ ஓகே வாங்க. ஸோ இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா போன இதில் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ கார்னு ஆப்பிள் டீலாம் வந்துச்சு, ஆப்பிள் டீ, டொமேட்டோஸு. இப்போ இங்கே பாருங்களேன், என் கார்டனு செம்மையாக இருக்கு கைஸ். இப்போ என்னடா இது, ஏதோ வச்சுருக்கான் பெட்டெல்லாம் பாருங்க கைஸ். ஒரே விஷயம், எனக்கு ஏதோ ஒரு பெட்டு கிடச்சிது கைஸ். போன வீடியோ அதாவது நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எண்டிங்கில் எனக்கு கிடச்சதுன்னு நினைக்கிறேன். அது எங்கே போச்சு வேறு தெரில. நான் இங்கே விட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே விட்டேன்னா இல்லை இன்வென்டரியில் இருக்கான்னு தெரில. ஓகே, அதுக்கு அது இங்கே இருக்க பாருங்க, இதான் அது. ஏதோ பாம்பு மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிது. ஸோ ஓகே, ஸோ நம்ம கார்டனில் பார்த்தீங்கன்னா இது விட்டாச்சு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக எப்படி எடுத்தேன்னா அப்போ ஹாலோவின் ஈவெண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு கிரேவ்லேருந்து ஏதாச்சும் சும்மா ஒரு டாஸ்க் மாதிரி வந்துச்சு. ஒரு நாள் எத்தனை ஃபாசில்ஸை கண்டுபிடி, அந்த ஃபாசில்லேருந்து ஒரு பெட்டு வரும். ஸோ அது மாதிரி தான் எனக்கு இது பார்த்தீங்கன்னா கிடச்சிது. ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இங்கே நம்மளால் அதை பார்த்துக்க முடியும், ஃபீட் பண்ண முடியும், வியூ பண்ண முடியும், பிக்கப்பு அது வேணால் நம்மளால் பிக்கப் கூட பண்ணிக்க முடியுமா? ஓகே, இப்போ என்ன கேஸ் இது? அவன் கையில் பார்த்தீங்களா ஏதோ வச்சுருக்கான், நம்ம கிட்ட தந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே விடுங்க, அவன் இப்படி தான் தரமாட்டான்னு நினைக்கிறேன். என்ன நம்மகிட்ட வரான், தந்துடுவானா? தந்துட்டா நல்லாயிருக்கும். தரங்க போடு, சூப்பர் கேஸ். நான் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் நிமிஷம் தந்துட்டாங்க கேஸ். பாருங்க டே, என்ன ஆசரா இது இப்படி இருக்கு. யோப்பா, வேற மாதிரி கேஸ் இது. இதெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லை. என்ன இதுனே தெரியாது கேஸ் எனக்கு. ஐயோ இருக்கு, இது எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போமா? செமையாக இருக்கு கேஸ் பார்க்கவே. ஓகே, ஐ வாண்ட் டு செல் திஸ். எவ்வளோ தரான்? ஓ மை காட், என்ன கைஸ் இவ்வளோ தரான் இவன்? இருங்க, ஏதாச்சும் ஸ்டாக்கில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்டாக்கில் என்ன இருக்குது? ஸ்டாக்கில் புதுசாக ஒன்றுமே இல்லை எஸ், புதுசாக எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. ஓகே, ஆப்பிள் டீ இருக்குது. ஆப்பிள் டீ மட்டும் ஒன்று வாங்கிக்குவோம். ஓகே வாங்க போகலாம். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்ம ஆப்பிள் ட்ரீ பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிடலாம். ஆப்பிள் ட்ரீங்க. ஓகே, ஸோ சீடுக்கும் ஆப்பிளுக்கும் பார்த்தீங்கன்னா இது வித்தியாசம் தெரில எனக்கு. சரி ஓகே விடுங்க. இங்கே ஒரு ஆப்பிள் ட்ரீ. அப்புறமா இது பார்த்தீங்கன்னா இது நினைக்கிறேன், இது பம்கின். எனக்கு எவ்வளோ பெருசாக இது பார்த்தீங்கன்னா பம்கின்னு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ப்ளூபெரிஸ் அந்த மாதிரி மாற்றி போட்டு வச்சுருப்பேன். இருங்க, இந்த பம்கினை போய் விற்று பார்ப்போம், எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? பம்கினை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இவ்வளோ பெரிய பம்கின் நான் பார்த்ததில்ல. கேரட்டோட பெருசாக இருக்குது கேஸ் இது. செல்சியஸ் எவ்வளோ? ஓகே, ஸோ 9000 அந்த மாதிரி தான் தரான். ஓகே, ஆனால் அவன் ஃபார்ம் தான் யூஸ் பாருங்க கேஸ், எல்லாமே கலராக மின்னுது கேஸ். அவன் ஃபார்மு பக்கத்தில் இருக்க அவனோட ஃபார்மு செம்மையாக இருக்குது அவன் ஃபார்ம் பார்க்க. ஓகே, அண்ட் தென் அப்புறமா இன்னொரு விஷயம் கைஸ். ஸோ என்னென்னா நான் இது பிஜிஎம்ஐ நான் பார்த்தீங்கன்னா விளையாடுவேன். ஸோ அதோட கேம் பிளேயும் நான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் போட போகிறேன். ஸோ என்னென்னா பில்டிங் மை அனதர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு, பில்டிங் மை ஆல்ட் அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அப்புறமா என்னோடய ஐடியா நான் எப்படிலாம் டெவலப் பண்ணுறேன் அதை பற்றி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். நினச்சி போகிறோம், இது தர போகிறானா? தந்தால் செம்மையாக இருக்குது. பின்னாடி ஃபாலோ பண்ணி பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லைக் தந்திருக்காங்க நம்ம ஃபார்முக்கு. நம்மகிட்ட தந்தால் செம்மையாக இருக்கும் கைஸ். தரோம். ஓ மை காட், தந்துட்டாங்க கைஸ். ஐயோ போட்டு ட்ரேட் கம்ப்ளீட்டட், சூப்பராக. ஐயோ இந்த பீலாம் எஸ் இதெல்லாம் கிடைக்கிறதே வேறு. அதுவும் இந்த இதெல்லாம் கிடைக்கிது கைஸ். இவங்க பாருங்கள், அவங்ககிட்ட ஏகப்பட்ட பெட்ருக்கு. நம்ம வீட்டு போய் அவங்ககிட்ட கேட்போமா? நான் வேணால் ஆஃப்லைனில் போய்ட்டு அவங்ககிட்ட அப்புறமா கேட்குறேன் கைஸ். அவங்ககிட்ட அப்புறமா அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட போயிட்டு நம்மளோட எல்லாத்தையும் செல் பண்ணிவிடுவோம். நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. என்ன திருப்பி வரான்?
என்ன ஏதோ திருப்பி ஏதோ வரான் இவங்க நம்மக்கிட்ட. என்னன்னு தெரில. இருங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் செல் பண்ணிடலாம். ஓகே, செல் பண்ணியாச்சு. சும்மா குதிப்போம். நம்ம ஃபார்முக்குள்ளே போகிறான். அது என்னது அவன் கையில் ஏதோ வச்சுருக்கானே, இது என்னது கேஸ் இது? உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்கள். என்ன ஏதோ ஸ்ப்ரே மாதிரி தெளிக்குது. என்னது என்னதுன்னு தெரியலையே. அவன் கையில் அது வேறு வச்சிட்ருக்கான். ஓகே, அங்கங்கே எங்கெங்கேயோ வைக்கிறான். ஏதோ இது என்னன்னு தெரில. ஏதோ ஸ்ப்ரே மாதிரி ஏதோ ஸ்ப்ரே பண்ணுது. என்னன்னு தெரியலையே. இது ஃபீட் பண்ண முடியுமா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இது பண்ணால் ஃபீட் பண்ண முடியாது போல இருக்குது. ஐயோச்சி வெளில போயிட்டேன். ஓகே கைஸ். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுறது எனக்கே தெரில. இருங்க. ஓ ஏய், என்ன இது? அங்கே பாருங்க, ஸ்கான் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு. ஓகே, சம்திங் இஸ் அஸ். ஓகே இருங்க. எல்லாமே பெருசாக வளருது. அங்கே பாருங்களேன், அந்த ப்ளூபெர்ரி அவ்வளோ பெருசாக வளருது, ஸ்ட்ராபெர்ரி அவ்வளோ பெருசாக வளருது. ஓகே ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கலெக்ட் பண்ணுவோம். காணை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு. இது வந்து காணை கேஸ். இது பார்க்க கூட கான் மாதிரியே இல்லை கேஸ். என் கேரக்டரோட பெருசாக இருக்கு கேஸ் இது. ஐயோ, அந்த காலை வெட்டி போட்டு ஒரு ஊரே சாப்பிட்லாம் போல், அந்த அளவுக்கு பெருசாக இருக்கு கேஸ் அந்த கான். ஓகே, ஸோ இங்கே இருக்க ஆப்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த ஆப்பிள் ட்ரீ வளர்றது தான் கேஸ் ரொம்ப டைம் எடுக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் நான் வளர்த்த பிளான்ஸ்லேயே இந்த ஆப்பிள் ட்ரீ தான் வந்து கொஞ்சம் கேஸ் இது இப்படி இருக்குது. வேறு எதாவது வந்து புதுசாக எடுத்துட்டு வரான். இது நம்மகிட்ட தருவானா? பாருங்க. ஐயோ சி டே ஐயோ, நான் ஒரு லூஸு. ஐயோ, அக்செப்ட் தண்டானா? இல்லை, அவன் தரலன்னு நினைக்கிறேன். நான் வேறு வெளில ட்ரேட் கம்ப்ளீட்னு வருது. தண்டா கேஸ். தேங்க்ஸ் ப்ரோ அப்படி சொல்லிட்டு போட்டு விடுவோம். தண்டா கேஸ். இது வேறு இன்னொன்று, இது திருப்பி இன்னொன்று ஏதோ ஸ்ப்ரே பண்ணுறான். ஓகே, ஏதோ திருப்பி ஏதோ ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு போயிட்டுருக்கான். இந்த ரெண்டு இது போட்டதால தான் இது அந்த இது பிளான்ஸ் ரொம்ப பெருசாக வளருதுன்னு நினைக்கிறேன் கேஸ். ஆமாம் கேஸ், இதனால தான் அந்த பிளான்ஸில் ரொம்ப பெருசாக வருது. அவன் வெளில போயிட்டான், என்னாச்சுன்னு தெரில அவனுக்கு. ஓகே ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, அண்ட் மறக்காமல் எல்லாம் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கேஸ். ஓகேவா? பார்ட் 2 போல நினச்சி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் இந்த பார்ட் 2 கிடச்சோடனே செம்மையாக இருக்கு கேஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ இப்போ வந்து அதை ஃபீட் பண்ணணுமான்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ ஏன்னா வந்து அதை ஃபீட் பண்ணலன்னா ஒரு வேளை செத்துருமோ? உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் கைஸ். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ எவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி க்ரோ கடை விளையாடுறீங்களா சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலி இந்த பெட்ஸுக்கெலாம் நம்ம வந்து ஃபீட் பண்ணணுமா? ஃபீட் பண்ணலாம் அது வந்து செத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? அவங்க பார்த்தீங்களா ஆப்பில் அது கைஸ், அந்த ஆப்பிள் அப்படி வளருது. சரி ஓகே விடுங்க. ஃபஸ்ட்டு இவனை பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுவோம் இவன்கிட்ட. எனக்கு பயமாக இருக்குது, இவனை ஏதோ செத்துருவானுங்களா அப்படி சொல்லிட்டு பயமாக இருக்குது லைட்டாக. இவனுக்கு பார்த்தீங்கன்னா இருக்க ஃபீட் பண்ணுவோம். ஓகே ஸோ ஓகே அது பார்த்தீங்கன்னா 10% பார்த்தீங்கன்னா அந்த ஹங்கர் பாரை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. பாருங்க கைஸ் ஆப்பில். ஐயோ அப்பா, இந்த ஆப்பிளில் இவனுக்கு தூக்கி கொடுத்தா அவள் தான் மொத்தம் இதுவும் அப்படியே ஃபுல்லாகிடும்னு நினைக்கிறேன் இவனுக்கு. ஆனால் நம்ம காசு வேணும். இப்போ பாருங்க, அந்த ஆப்பில் ரெண்டு அந்த இது அளவுக்கு கவர் பண்ணியிருக்கு, 2 ஃபார்ம் அளவுக்கு கவர் பண்ணியிருக்கு இந்த ஆப்பிள். அப்பா இங்கே பாருங்கள், அந்த ஃப்ளையோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். எப்போ பாருங்க, உள்ளே இருக்க மொத்த பிளான்ட்டுமே மறைஞ்சிடுச்சு. அந்த ட்ரீயே அப்படியே மறைஞ்சிடுச்சு. வாங்கப்பா சமையல் பார்க்க. இங்கே பாருங்கள், இது பாருங்கள். இதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 3 தான். ஆனால் அதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 24ன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது பார்த்தா என்னோட வயசு அதிகம் கேஸ் அதெல்லாம். எங்கே பாருங்களேன், இது ஃபீட் பண்ண முடியுமா? இது ஃபீட் பண்ண முடியாது போல. இது ஏதோ பெட்ஸ் ஃபேவரட் ஃபுட் ஏதோ ஒன்று காமிக்குது, ஹார்ட் போட்டு ஏதோ காமிக்குது. இது என்னன்னு தெரில. இவனுக்கும் ஃபீட் பண்ண முடியல.
அந்த பாம்பு இருக்காங்களா, அந்த பாம்புக்கும் ஃபீட் பண்ண முடியல. ஆக்சுவலாக அந்த பாம்பு வந்தோடனே தான் இது வந்துச்சு. ஸோ நான் நினச்சேன்னா அதுக்கு ஃபீட் பண்ணுற ஃபுட்டு நினச்சேன், அதுக்கும் ஃபீட் பண்ண முடியல, என்னன்னு தெரில. இருங்க இவன்கிட்ட போயிட்டு வியூ கொடுப்போம். வியூ கொடுத்தா இங்கே காமிக்குது பாருங்கள். இவனுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபுட்டு அந்த ஹங்கர் பார் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ அதான் என்ன பண்ணுறது எனக்கும் தெரில. ஸோ ஒரு வேளை செத்துருவானா, எனக்கு பயமாக வேறு இருக்குது. செத்துருவானா என்ன பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர். அதுலேயும் இந்த மாதிரி இதுக்கு ரொம்ப ரேருன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு சரியாக தெரில இது ரேராக இல்லைன்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஆனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல கேட்டிருக்கேன், இந்த பீ தான் ரேரு அப்படி சொல்கிறோம். அதுலேயும் இந்த மாதிரி எதுவும் மியூட்டேஷன் அந்த மாதிரிலாம் வந்துருக்கு. ஸோ இது என்னன்னு தெரில. முடிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். இந்த பெட்ஸோட யூசேஜ் என்னன்னு தெரிஞ்சால் கூட கமெண்ட்ஸ். அங்கே பாரு ரெயின்போ, இது ரெயின்போ டொமேட்டோ கேஸ். அதுவும் அவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள் கோல்டு டொமேட்டோலாம் ஏதோ ஒன்று வளருது. இங்கே பாருங்கள் எல்லாமே எனக்கு இது போட்டனால தான் கேஸ் எல்லாமே அவ்வளோ பெருசாக வளருது எல்லாமே. நான் சொன்னது ஃப்ரூட்டை சொன்னேன் கேஸ், ஓகேவா. இங்கே பாருங்கள் இந்த ஆப்பிளை கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் அந்த ஆப்பிளுக்குள்ளே இன்னொரு பெரிய ஆப்பிள், அதுக்குள்ளே இன்னொரு பெரிய காணு இருக்குது. இங்கே பாருங்கள் ஒருத்தர் ஏதோ மஷ்ரூம் மாதிரி ஏதோ ஒன்று சேல் பண்ணிட்டுருக்கான் இவங்ககிட்ட. ஓகே இவங்ககிட்ட போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இது மட்டும் எவ்வளோ தரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஐ வாண்ட் டு செல் திஸ். ஓகே ஸோ ஒரு ஆவரேஜான அமௌண்ட்டாக தந்திருக்கேன், அவ்வளோ அமௌண்ட்லாம் தரல. ஓகே ஸோ இப்போ வந்து செல் திஸ் இன் மை இன்வென்டரி. ஓகே தந்தாச்சு. ஓகே ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கிறதுலாம் கொஞ்சம் நல்ல காசு தருது. ஆக்சுவலாக இந்த மாதிரி குட்டி குட்டி பெரிஸு, அந்த ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஆப்பிள் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போனால் தான், இது குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி போனால் தான் ஒரு 10,000 தரானுங்க. ஆனால் இந்த பெருசாக இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் போய் தந்தோம்னா அதுக்கு கொஞ்சம் நல்ல அமௌண்ட் தான் தரானுங்க. நல்லா இருக்குது. ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரோம். ஸோ அது பார்த்திங்கன்னா பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு எம்டி காலி கிரவுண்ட மாதிரி இருந்ததை ஒரு பாம்பு, இந்த ட்ராகன் ஃப்ளைக்கு ஒரு இடம் தந்த மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறமா நிறைய இதெல்லாம் வேறு இருக்குது, ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி இதெல்லாம் இருக்குது. செம்மையாக இருக்குது எல்லாமே, பார்க்க செம்ம பெருசு இருக்குது. ஓகே இங்கே பாருங்கள் எல்லாமே ஏதோ பெருசாக வளருதுங்க. இதுக்கு ஃபீட் பண்ண முடியுமா? இதுக்கு இதை ஒன்று ஃபீட் பண்ணி பார்ப்போம் இந்த டொமேட்டோவை. ஃபீட் ஓகே 42% ஹங்கர் வந்து இதை வந்து இது பண்ணியிருக்கு. ஓகே இங்கே பாருங்கள் எல்லாமே கார்ன்லாம் பாருங்கள். இது பார்க்கணும் ஃபஸ்ட்டு எனக்கு கார்ன் மாதிரியே இல்லை. நான் என்ன நினச்சேன் கார்ன் போட்டேன் இன்னும் வளரவே இல்லைன்னு பார்த்தா இதுதான் கார்ன்னு சொல்கிறாங்க. அது பார்க்க கார்ன் மாதிரியா கைஸ் இருக்குது. பாருங்கள் ஏதோ பிக்சல் ஏதோ ஒன்று ஒட்டி வச்சுருக்கானுங்க, அதை போயிட்டு கார்ன் அப்படி சொல்கிறானுங்க கைஸ். எல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. ஓகே விடுங்க, இந்த கேமோட இதுக்கு அது எவ்வளோ பரவாயில்ல தான் இருக்குது. இது அங்கே பாருங்கள் கேஸ் எல்லாரோட ஃபார்மையும் பாருங்கள் கேஸ், ஏதோ ஹைப்ரிட் ஃபார்ம் மாதிரி இருக்குது கேஸ் எல்லாரோட ஃபார்மும். என் ஃபார்ம் மட்டும் தான் கொஞ்சம் அப்படியே ஹைப்ரிட் கொஞ்சம் கீழே இருக்குது. ஓகே ஆனால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம மார்க்கெட்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், மார்க்கெட்டே இடம் இருக்காது எல்லோரும். ஓகே விடுங்க. இந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் கேஸ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பப்ஜி வீடியோஸ், பிஜிஎம்ஐ வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னோடய ஆல்ட் அக்கௌண்ட்லேருந்து என் ஆல்ட் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ அக்கௌண்ட்டாக மாற்றுறதுக்காக நான் இப்போ தான் ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கூட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எஸ் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஓகேவா? ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது பண்ணுவோம், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு விற்போம். எவ்வளோ காசு வருது அப்படி சொல்லிட்டு டோட்டலாக பார்ப்போம். ஓகேவா? அண்ட் தென் எல்லாேருக்கும் டிலேட்டட் ஹாப்பி தீபாவளி கைஸ். ஆக்சுவலாக நான் இந்த பார்ட் 2 பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்றைக்கி போடலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா வந்து நான் வந்து இதை வந்து இது பண்ணிட்டேன், ஆக்சுவலாக ரெக்கார்ட் கூட பண்ணிட்டேன். சாரி நான் ரெக்கார்ட் பண்ணாமல் அப்படியே சொன்னேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு அதை வந்து சேவ் கொடுக்கும்போது ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ ஸ்டோரேஜ் இல்லை நான் பார்த்தா அது பார்த்தீங்கன்னா அப்படியே இதுவாகிடுச்சு, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடுச்சு. அப்புறம் ஸ்டோரேஜ் பார்த்தா 92% பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால் எல்லா இதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து, அது மட்டும் இல்லாமல் அந்த பார்ட் வர கிட்டத்தட்ட 23 மினிட்ஸோ எவ்வளோ இருந்துச்சு. நானும் இது குறைக்க முடியுமா, எங்கே குறைக்கிறது அப்படி தெரியாமல் இது முடிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை அதுவே பிடிச்சி. வாட்டர்மெலன் சீடு இருக்குது கேஸ், வாட்டர்மெலன் சீடு வாங்கிப்போம். ஓகே அதே மாதிரி தான் கேஸ். ஸோ நான் சொன்னிட்டு இருந்தேன்ல அதே மாதிரி ஆச்சுன்னா, அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரில எனக்கு. அப்புறமா நான் வந்து இந்த பிஜிஎம்ஐ வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸே இல்லை. சரி ஓகே விடுங்க. ஸோ இதுக்காச்சும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அந்த வீடியோ வேணால் போய் பாருங்கள். ஸோ பிஜிஎம்ஐ வீடியோ வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும். அதான் என்னோடய ஆல்ட் அக்கௌண்ட்டு. சரி ஓகே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இங்கே வந்து அந்த இதெல்லாம் ஃபார்ம் பண்ணிடலாம். வாட்டர்மெலனு இங்கே நான் ஃபார்ம் பண்ணுறேன், அங்கே தான் நான் இந்த இது இருக்குது, இங்கே போய் ஃபார்ம் பண்ணுவோம். இங்கே தான் இந்த டிவைஸ் இருக்குது,
அந்த டிவைஸுக்கு பக்கத்துலேயே போயிட்டு அந்த இதை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுவேன். இந்த டிவைஸோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் கூட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க guys. ஸோ இந்த இது என்ன பண்ணுவேன் எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு இது இருக்கனால தான் இது எல்லாமே இப்படி ஸ்ட்ராபெரியை பாருங்க guys. ஐயோ ஸ்ட்ராபெரி ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசாக இருக்குது guys. ஸ்ட்ராபெரி ஃபுல்லாக எல்லா ஸ்ட்ராபெரியும் ஏதோ மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குது அப்படியே. சரி ஓகே விடுங்க, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே கலெக்ட் பண்ணிவிடுவோம். கலெக்ட். ஸோ நான் வந்து இன்றைக்கி எப்பயாச்சும் டைம் கிடச்சிருந்தா நான் வந்து இதோ இந்த ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி, செகண்ட் இது ஃபுல்லாக ப்ளூபெரி அந்த மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாக அடிக்க போகிறேன். ஸோ அது பண்ணால் ஆஃப்லைன் பண்ணி முடிக்கிறேன். ஸோ ஓகே ஸோ இந்த வீடியோ புதுசாக மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, see you, bye bye, take care.